ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே திருமலைக்கு தரிசனத்துக்கு போறவங்களுக்கு லேட்டஸ்டா டிடிடி சைட்லயும் சரி ஆந்திர கவர்மெண்ட் சைட்லயும் புதுசா வந்திருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன தர்ஷன் ரிலேட்டடான தகவல்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி, வர பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில ரத சப்தமி, அதாவது நமக்கு பிரம்மோற்சவ நாட்கள்ல திருமலைக்கு போக முடியல, திருமலையில அந்த டைம்ல போயிட்டு வாகன சேவா பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே நாள்ல நீங்க வாகன சேவாஸ் பார்க்கறதுக்கான ஒரு மினி பிரம்மோற்சவம் மாதிரி தான் இந்த ரத சப்தமி நடக்கும். அன்னைக்கு தரிசனம் போறவங்களுக்கான தகவலையும் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணணும், இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும், அதையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆந்திர அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஒரு விஷயத்த. என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலமாக அவங்களோட கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது இப்போ நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட்லாம் தமிழ்நாட்டில் எப்படி பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பஸ் டிக்கெட், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சர்வீஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் மூலமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ஆன்லைன்லேயே, அதாவது வாட்ஸ்அப்லேயே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து போன வருஷம் நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளேயே நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் இல்லை, ஜனவரியிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 161 சர்வீசஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து போகக்கூடியவங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்தெல்லாம் நம்ம ஆந்திரா போகிறோம் அப்படின்னா ஒன்று வந்து திருப்பதி தரிசனத்துக்கு போகும், இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பேர் காளஹஸ்தி போவோம், மற்ற கோவில்களுக்கெல்லாம் போவோம் இல்லையா. அப்போது தரிசன டிக்கெட்டை நம்ம ஈஸியாக வந்து புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு கோவில்களில் என்னென்ன கோவில்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த நம்பர், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 919553000009ங்கிறது தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர். இதை வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு அவங்களோட இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அது எப்படி இருக்கும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் இருக்கும். நானே அதை ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு திருமலா டெம்பிள் வந்து இதில் ஆட் பண்ணலை, பட் அடுத்து இன்னும் சர்வீசஸ் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸும், அதாவது 2ஆம் கட்டத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆந்திர அரசு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்கியுள்ளது. மாநிலத்தின் குடிமை சேவைகளை வழங்கவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகளை பெறவும் அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குறதுக்கும் வாட்ஸ்அப் ஆளுகை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை அமைச்சர் நாரா லோகேஷ் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் முதல் கட்டமாக மொத்தமாக 161 வகையான சேவைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2ஆம் கட்டத்தில் 300 சேவைகள் வந்து இன்னும் ஆட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ அந்த 300 சேவைகளில் தான் உங்களுக்கு திருமலை கோவிலோட தர்ஷன் டிக்கெட்டுமே உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா ஃபீச்சர்ஸுமே ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் 300 ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து நமக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த வசதி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டே பாருங்கள், உங்களுக்கு டெம்பிள் மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லோகோ தான் கோவில்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அந்த லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து அந்த கோவிலோட ஃபோட்டோஸும், அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய கடவுளோட ஃபோட்டோவும், பக்கத்தில் அது என்ன கோவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தெரியலனா டிரான்ஸ்லேட் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இதில் நிறைய பேர் போகக்கூடியது காளஹஸ்தி கோவிலுக்கு நிறைய பேர் அதிகமாக போவீங்க. காளஹஸ்தி கோவில் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கடைசியாக இருக்கிறது தான் காளஹஸ்தி கோவில். இதுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்குது, டிக்கெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த லிங்க் வந்து எனேபிள் ஆயிரும். அதையும் கிளிக் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது பாருங்கள், கீழே வந்து பாருங்கன்னா செலக்ட் அண்ட் ஆப்ஷனே கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று வந்து தரிசன டிக்கெட்டு, அதுக்கப்புறம் கோவில் சேவை, கோயில் நன்கொடைகள். ஸோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு தரிசன டிக்கெட் தான் வேணும்னு நான் நினச்சேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இதில் வந்து தரிசன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்க தர்ஷன் டிக்கெட் வந்து அந்தராலய தரிசனம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து பாரம்பரிய உடை அணிந்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார். இதோட தொகை வந்து 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிறப்பு நுழைவு தரிசனம் 50 ரூபாய், சீக்கிர தரிசனம்னு சொல்லிட்டு 200 ரூபாய். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ அந்த டிக்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனை பேர் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணும்போது அவங்களோட பேர், ஏஜ், ஆதார் நம்பர்லாம் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஃபேஸில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி திருமலா இன்னும் நிறைய கோவில்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில்கள் கூட இதில் வரும். ஏன்னா சில பேர்லாம் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தர்ஷன் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வர மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அங்கே போயிட்டு கவுண்டர்லேயே எடுக்கலாம் டிக்கெட். சப்போஸ் லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போதைக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த நம்பரை வேணால் சேவ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். வாட்ஸ்அப் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் தர்ஷன் டிக்கெட்டும் வந்துருச்சு. ஒரு சில கோவில்கள் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான விஷயம்னா திருமலையில் தரிசனத்துக்கு போகும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் நானுமே பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் ரொம்ப ஹாஷாக பக்தர்கள்கிட்ட நடந்துக்குவாங்க. ஏதாவது ஒரு நம்ம கேட்டோனாலும் சரி, இல்லை போகும்போது தள்ளி விடுறது, திட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தேவஸ்தானம் ஒரு ஊழியரை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் 2 பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பக்தர்களை ஆபாசமாக திட்டிய தேவஸ்தான ஊழியர் சஸ்பெண்டும், மேலும் 2 பேர் மாற்றம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களிடம் தேவஸ்தான ஊழியர்கள் சிலர் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக பல்வேறு புகார்கள் வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பக்தர் ஒருவர் பரிந்துரை கடிதத்துடன் தேவஸ்தான அலுவலகத்துக்கு சென்றார். அங்கிருந்த தபேதார் மற்றும் 2 ஊழியர்கள் பரிந்துரை கடிதம் கொண்டு வந்த பக்தர் குடும்பத்தினரை ஆபாசமாக திட்டிருக்காங்க. இது குறித்து அந்த பக்தர் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் கிட்ட புகார் அளிச்சிருக்காரு. புகாரின் மீது விசாரணை நடத்தி அதிகாரிகள் 3 ஊழியர்களையும் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க விசாரணைக்கு ஆஜராகலை. இதனால் 2 ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்தும் 1 ஊழியரை சஸ்பெண்ட் செஞ்சும் தேவஸ்தான அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்திருக்க முக்கியமான விஷயம். இந்த மாதிரி உங்களை யாராவது ஹாஸாக திட்டியிருந்தாலோ, அந்த மாதிரி உங்ககிட்ட தவறாக நடத்துறதுக்காங்க, உங்களை ரொம்ப வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக செய்யுங்க. அங்கேயே கூட நம்ம போய்ட்டு விஜிலன்ஸ்லேயோ நம்ம கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்தது இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 31ஆம் தேதி நேற்று வந்து தரிசனம் மொத்தமாக 51,818 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் நார்மலாக தான் இருக்குது. 2 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு டிடிடிஎஸ் சொல்லியிருக்காங்க. சுமார் 8 மணி நேரம் ஆகுது. அதாவது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து ஆகலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வீக்கெண்ட் க்ரௌடு கொஞ்சம் இருக்கும், ஆனால் பெரிய அளவில் ரஷ் இல்லை. ஒரு சிலர் நீங்கள் இந்த ரத சப்தமி எப்போல்லாம் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா நிறைய பேர் வருவாங்க வாகன சேவா பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் கேலரியிலாம் முன்னாடியே நாளே கூட உட்காந்து வெயிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு சுமார் ஒரு 2 மணிலேருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைம் தான். ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 ஆகும். மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டாக இருந்துச்சுன்னா மினிமமாக ஒரு 3லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். அதே மாதிரி தான் 300 ரூபா தரிசனமும் 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். குறையலாம், கூடலாம். ஸோ அது வந்து அந்த டைமில் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. டெய்லியுமே கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் முதல் நாள் நைட்டு 9 to 9:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா விடிய காலையில் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இதோட டைம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றியும் நான் ஏற்கனவே தனியாகவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு முதல் நாள் நைட்டே டோக்கன் வாங்கிட்டு அடுத்த நாள் தரிசனம் போகிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் லேட்டஸ்டான அப்டேட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி February 1ஆம் தேதி, நாளைக்கு 2ஆம் தேதிங்க. 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கீழ்த்திருப்பதியில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாராவது 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 3 நாளில் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா டிக்கெட் இல்லைன்னா நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் போகிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா நமக்கு இந்த ரத சப்தமி அப்படின்றனால இந்த 3 நாளுமே எஸ்எஸ்டி டோக்கனை கேன்சல் பண்ணிவிட்டு நேரடி சர்வ தரிசனத்தில் தான் அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 4ஆம் தேதிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டைம்லேருந்து ஒரு 1 hour முன்னாடி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டைமுக்கு வாங்க அப்படின்றத டிடிடி ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக 24ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கே வெளியிட்டுட்டாங்க. மொத்தமாக நமக்கு வந்து 7 வாகன சேவாக்கள் வந்து இருக்கும். என்னென்ன வாகன சேவாக்கள் என்னென்ன டைம் அப்படின்றது ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ரத சப்தமிக்கு போகிற பிளான் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு போங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.